நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். புரட்டாசி மாத பலன்களை பார்ப்போங்க. இந்த புரட்டாசி மாதமானது குரோதி வருடம், ஆங்கிலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17/9/2024 சதய நட்சத்திர நாளில் செவ்வாய்க்கிழமையில் பிறக்குதுங்க. அன்னைக்கு அதாவது புரட்டாசி 1ஆம் தேதியே வந்து பௌர்ணமி திதி ஆரம்பிக்குது. காலையில் 11:21 பௌர்ணமி திதி ஆரம்பிக்குதுங்க. இந்த புரட்டாசி 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18/9/2024 அன்னைக்கு மகாலயபட்சம் ஆரம்பிக்குதுங்க. இந்த மகாலயபட்சம் நம்ம அதாவது இந்த வருடம் முழுக்க நம்ம மூத்தோர் கடன் நம்ம எது செய்யினாலும் சரிங்க, வீத்தோர் கடன் செய்யினாலும் இந்த மாதங்கள் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த திதி ஆகட்டும், தர்ப்பணம் ஆகட்டும், நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதுவும் குறிப்பாக இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை, மகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்கங்க. அந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களை நினச்சி நம்ம வந்து வழிபாடு பண்ணுறது மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுக்க நம்ம வந்து அன்னதானம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நீத்தாருக்கு போகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் வந்து உணவு தானம் பண்ணுறதும் நீர் தானம் பண்ணுறதும் ரொம்பவே நல்லதுங்க. புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை 2/10/2024 அமாவாசை. அடுத்து புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை 3/10/2024 அன்னைக்குங்க நவராத்திரி ஆரம்பிக்குது. மிகச்சிறப்பான நவராத்திரி பண்டிகை. புரட்டாசி மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 11/10/2024 அன்னைக்கு ஆயுத பூஜைங்க. அடுத்து புரட்டாசி மாதம் 26 சனிக்கிழமை 12/10/2024 அன்னைக்கு விஜயதசமி பண்டிகைங்க. இது வந்து அதாவது நாடு முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு மிக அற்புதமான பண்டிகை இந்த புரட்டாசி மாதத்தில். அடுத்து புரட்டாசி மாதம் 31ஆம் தேதி வியாழக்கிழமை 17/10/2024 அன்னைக்கு பௌர்ணமிங்க. இந்த மாதத்தில் 2 பௌர்ணமி வர்றது மிகச்சிறப்பான ஒரு விஷயங்க. அதே மாதிரி மகாலய அமாவாசையும் இந்த வருஷத்தில் ரொம்பவே சிறப்பு. இது வந்து இந்த மாதத்தோட சிறப்புகளை பார்த்துட்டோங்க. அடுத்து கிரக நிலைகள் இந்த மாதத்தில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரிஷபத்தில் குரு இருக்காருங்க, மிதுனத்தில் செவ்வாய் இருக்காரு, மாத தொடக்கத்தில் சிம்மத்தில் புதன் இருக்காருங்க. செப்டம்பர் 19க்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு போகிறாரு. அடுத்து அக்டோபர் 6ஆம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா துலாம் ராசிக்கு போகிறாருங்க. துலாம் ராசியிலேருந்து கன்னி ராசிக்கு போகிறாரு. கன்னி ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்காரு, சுக்கிரன் இருக்காரு, கேது இருக்காருங்க. மாதம் முழுவதும் புரட்டாசி மாதம் முழுவதும் சூரியன் கண்ணிலே இருப்பாருங்க, கேதுவும் அப்படியே தான். அந்த 2 கிரக நிலைகளில் எந்த மாற்றமும் கிடையாது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு பிறகு துலாமுக்கு போகிறாருங்க. கும்பத்தில் சந்திரன் இருக்காருங்க, அதே மாதிரி சனி வக்ரமாக இருக்காரு, மீனத்தில் ராகு இருக்காருங்க. இதுதான் இந்த மாதத்தோட கிரக நிலைகள்ங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தொடர்ச்சியாக வீடியோ போட்டுட்ருக்கோம். நீங்கள் நிறைய பார்த்துட்ருக்கீங்க, கமெண்ட்டில் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க, நாங்கள் கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய கால் பண்ணி உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு நீங்கள் வந்துட்டு சஜஷன் கேட்குறீங்க. நான் கரெக்டாக ப்ரெடிக்ஷன் சொல்லிகிட்ருக்கேன். இன்னும் மேலும் நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான முழு ப்ரெடிக்ஷன்ஸை தெளிவாக சொல்கிறேங்க. மீனராசிக்காரங்களுக்கான புரட்டாசி மாத பலனை பார்க்கலாங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் மீனராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், ரேவதி நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், ஆக மொத்தம் 9 நட்சத்திர பாதங்கள் இந்த மீனராசியில் இருக்குங்க. மீனராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க. மீனராசி அதிபதி குரு பகவானாக வர்றதுனால குரு பகவானோட தன்மை உங்ககிட்ட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடுத்தவங்களுக்காக வாழக்கூடிய ராசியில் மிக முக்கியமான ராசி இந்த மீனராசிங்க. ஒரு ஆசிரியர் தன்மை உங்களுக்குள்ள பிறப்புலேயே இருக்குங்க. பாருங்க, ஒரு 10 வயசு குழந்தையா கூட இருக்கட்டுங்க, அது வந்து அடுத்தவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு பிறவி ஆசிரியர்னே சொல்லலாம் இந்த மீனராசிக்காரங்களை. பொறுமையாக இருப்பாங்க, அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த மீனராசிக்காரங்களுக்கு
இப்போ இந்த புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். மீன ராசிக்கு அதிபதியான குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ நிறைய நீங்கள் முயற்சி பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நிறைய சின்ன சின்ன பயணங்கள் போவீங்க. அந்த பயணத்தினால உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. 7.5 சனியோட விரைய சனி பாதத்தில் இருக்கீங்க. நிறைய சுப விரைய செலவுகள் வரும். அதை சுப செலவாக நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து 2ஆம் அதிபதி 4ல் இருக்காருங்க. அப்போ 4 அப்படின்னா வீடு, வண்டி, வாகனம், மனை. அப்போ வீடு நிலத்தின் மூலியமாக உங்களுக்கு பணம் வரத்துக்குங்க. ஒரு வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாமா அப்படிங்கிறதுனாலும் அது இந்த சமயத்தில் நீங்கள் வாங்குறது நல்லதுங்க. முடிஞ்ச வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதமாக இருக்கும். 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காருங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு. உங்களோட எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்காருங்க. அதுவும் 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு மனைவி 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்ட்டேன். அந்த 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ மனைவி பேரில் உங்கள் வாழ்க்கை துணை பெயரில் நீங்கள் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இந்த மாதம் உங்களுக்கு காத்துட்ருக்குங்க. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்காருங்க. உங்களோட வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து உங்களோட 7ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், கேது இந்த அமைப்பெல்லாம் இருக்கிறனால முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவி ஒத்துமையாக இருக்கணுங்க. உங்களோட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப விஷயங்கள்ல அடுத்தவங்களை நீங்கள் உள்ள கொண்டாடாமல் இருக்கிறது நல்லது. மன தாங்கல்கள் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் கணவனும் மனைவியும் சேர்ந்து முடிவெடுக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மீனராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணை கோவப்பட்டாலும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி நீண்ட நாட்களாக திருமணத்தில் ஏதாவது ஒரு தடை இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் அந்த தடை நீங்கி திருமணம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும். மீனராசிக்காரங்களோட வளர்ந்த குழந்தைகளுக்கு திருமண வயதில் இருக்காங்க, கிட்டத்தட்ட 30 வயசு ஆக போகுது, அவங்களுக்கு திருமணம் நடக்கல, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்க மீனராசிக்காரங்களோட குழந்தைகளுக்கு இந்த சமயத்தில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. வீடு வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் நல்லா இருக்குங்க. அடுத்து 8ஆம் அதிபதி ஆட்சி பெறது கொஞ்சம் சிறப்பு இல்லைனாலும் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து புத சுக்கிர யோகத்தை கொடுக்கறனால உங்களுக்கு நல்ல விஷயங்களும் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. எதில் நல்ல விஷயம் வரவு பார்த்திங்கன்னா நிறைய வருங்க. வரவு சூப்பராக வரும். ஆனால் செலவும் கொஞ்சம் சேர்ந்து வருங்க. வீடு மாற்றம் பண்ணலாங்க. வீடு மாற்றலாமா, ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கீங்க, ஒரு நல்ல வீடு கிடைக்கல, இப்போ கட்டாயம் நல்ல வீடு கிடைக்குங்க. வீடு மாற்றலாம். உத்தியோகத்தை மாற்றணும்னு நினச்சாலும் நல்ல ஒரு தடவை 2 தடவை யோசிச்சுட்டு நீங்கள் உத்தியோகம் மாற்றுறது நல்லது. பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க, அது நல்லதும் கொடுங்க. திட்டம் போட்டு பிள்ளைங்களுக்காக ஒரு சேமிப்பு பண்ணுறது அதுவும் நல்லது தாங்க. அதுவும் இடமாற்றங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னா நீங்கள் விரும்பின இடமாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. குறிப்பாக இளம் வயதில் இருக்கக்கூடிய அந்த பருவம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்கூல் கோயிங்கில் இருக்கக்கூடிய குழந்தைங்க, குறிப்பாக பெண் குழந்தைங்க, அதாவது எதிர்பாலினத்திற்கிட்ட பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க இந்த சமயத்தில் அவங்களுக்கு காதல்ங்கிற பேரில் உங்களை ஏமாத்துறதுக்கான சூழல் இருக்குது. கொஞ்சம் ரொம்ப 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 மீனராசி இளம் பெண்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. தொழில் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க கொஞ்சம் கவனத்தோட முழு கவனத்தோடு இருக்கணும். அதே மாதிரி உறவுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க. வாகனங்களை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நிறைய வேலைகள் இருக்குங்க. ஆனாலும் அந்த வேலையினாலும் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைச்சே தீரும். 9ஆம் அதிபதி 4ல் இருக்காருங்க. அப்போ தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. பயணங்கள் மூலியமாக நன்மை. வெளிநாட்டு பயணம் போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அடுத்து 10ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு. செவ்வாயும் உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறனால ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, டிரான்ஸ்போர்ட் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல சூப்பரான ஒரு காலமாக இருக்குங்க. அடுத்து லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்க. அப்போ தொழிலில் ஒரு உத்தியோகத்தில் ஒரு நல்ல லாபம் இருக்கும். ஆனால் 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல போய் வக்ரம் ஆகுறனால அதுக்கான செலவுகளும் உங்களுக்கு கூடவே வருங்க. 12ஆம் இடத்துல சனி வக்ரம் பெற்று ஆட்சி பெற்று வக்ரம் பெறாரு. இதனால பொருளாதாரத்தில் என்ன பணம் வந்தாலும் என்னடா இவ்வளோ பணம் இந்த மாதம் வந்துச்சு, எங்கே போச்சுனே தெரியலையே அப்படின்னு நிறைய மீனராசிக்காரங்க புலம்புவீங்க. இருந்தாலும் பொருளாதாரத்தில் ஒரு திட்டமிடுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே
தேவைங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் நீங்கள் அணுகும்போது உங்களுக்கு ஒரு புதிய ஒரு உத்வேகம் கிடைக்குங்க. வெளிநாட்டு பயணம் சக்ஸஸ் ஆகும், ஆனால் ஒரு சின்ன ஒரு தடை ஏற்பட்டு சக்ஸஸ் ஆகும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எப்படி இருக்கும், தொழில் வளம் நல்லா இருக்குங்க, எதிரிகள் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க, நிலம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. நிறைய பேர் ஆன்மீக பயணம், புனித பயணம் போகக்கூடிய ஒரு சூழல் சூப்பராக இருக்குங்க. மேலும் இந்த மாதத்தை நாங்கள் சிறப்பாக மாற்றிக்கணும் அப்படின்னா சனிக்கிழமைகளில் சனி பகவான் வழிபாடு, தினமும் காக்கைக்கு சாதம் வைக்கிறது, ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறதும், சிவ வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை இந்த மாதம் மாற்றி கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைக்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.